பவுண்ட்ரி செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் தான் இவங்க அலௌட். அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன். உதாரணத்துக்கு ஆஃபீஸில் பாஸோ இல்லை ரிலேட்டிவில் யாரோ நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க, இதை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளால் முடிஞ்சால் நம்மக்கிட்ட வந்து அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஒத்துக்கணும். அதர்வைஸ் நம்மளால் முடியாத சூழ்நிலை இருந்தால், இல்லை அவங்கள நம்ம மேலே ஓவராக நம்ம மேலே வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம உணர்ந்தால், தயவு செஞ்சு நோ அப்படின்றத பழகிக்கோங்க. நோ சொல்கிறது ரொம்ப அவசியம். இதுதான் என் பவுண்ட்ரி அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தியே ஆகணும். அடுத்தது, உங்களுடைய உள்ளுணர்வை தயவு செய்து நம்புங்க. பல முறை நம்ம லைஃப்பில் இவங்க டாக்ஸிக் பர்சனாக இருப்பாங்களோ, இவங்கள மேனிப்புலேட்டராக இருப்பாங்களோ, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதை கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வாழ கற்றுக்கோங்க.